தேவையான பொருட்கள் இது வந்து காஞ்ச மிளகாவும் கொஞ்சோண்டு கேஷ்யூஸ் எடுத்துருக்கேன். இதை வந்து தனியாக நான் அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்க போகிறேன். இது தனியாக எடுத்துக்குவேன். அப்புறம் இந்த தக்காளியை வந்து 4 தக்காளி வந்து நான் இந்த மாதிரி அரைச்சி பியூரி மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேன். 1.5 வெங்காயம் அளவில் எடுத்திருக்கேன். ஏன்னா 700 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் நான். அந்த 700 சிக்கனுக்கு ஒரு 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன் நான். 2 வெங்காயம் அளவுக்கு எடுத்துக்கலாம். மல்லித்தூள் இதெல்லாம் ஸ்பைசஸ் நான் யூஸ் பண்ணுறேன். மல்லித்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இந்த இன்க்ரீடியன்ட்ஸு. அப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி கடைசியாக நான் ஃபினிஷிங்கில் கசூரி மேத்தி கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோ. உப்பு மறந்தாச்சு, உப்பும் போடணும். சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கணும். அளவுக்கு பார்த்து போட்டுங்க. கேஷ்யூஸும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் நான். நல்லா எண்ணெயை ஊற்றி கொதிக்க விட்டுட்டு வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வதக்கிட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஜீரக பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் போட்டேன். இப்போ இன்னொரு அரை ஸ்பூன் வந்து உப்பு போடுறேன். ஆல்ரெடி 1.5 ஸ்பூன் உப்பு போட்டேன். ஸோ 1.25 ஸ்பூன் போட்டுருங்க இப்போதைக்கு. அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து உப்பு எப்படி வேணுமோ அதுக்கு எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி போட்டு போகிறேன். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம கழுவி வச்ச சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம். தண்ணி இல்லாமல் போட்டுருங்க. தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சிக்கன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் எல்லா சிக்கனும் அந்த மசாலாவோட கரைக்கிற மாதிரி எல்லாம் கரைச்சி வச்சுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் அடி பிடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி உள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது அடி பிடிச்சிக்கும். நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சாதாரண கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா அப்பப்போ நீங்கள் கிண்டி வச்சுட்டு இருக்கணும். ஏன்னா அது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அது வந்து கடாயோட ஒரு கீழே வந்து அடி பிடிக்கும். கொண்டு மஞ்சள் தூள் போடுறேன் நான். மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டேன். இதெல்லாம் போட்டு நம்ம கிண்டி வச்சுருங்க. எல்லாம் மசாலா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் எல்லாம் கிண்டி. சிக்கனில் வந்து நம்ம அரைச்சி வச்ச வரமிளகாவும் கேஷ்யூஸும் அரைச்ச பேஸ்ட் வந்து நம்ம இதில் கொட்டிடுவோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச 4 தக்காளியோட அந்த தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம இதை ஊற்றிக்கலாம். ஸ்பூன் கரம் மசாலா நான் போட்டுக்கிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இதை வந்து 20 மினிட்ஸ் 15 to 20 மினிட்ஸு மூடி வச்சு குக் பண்ணிடுங்க. ஸ்லோ குக்கில் ஆகட்டும். இப்போது வந்து 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. 15 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நான் கிண்டி விட்றேன். இப்போ வந்து 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சோண்டு கசூரி மெத்தி எடுத்து இதில் மேலே லேசாக தூவி விடும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு மேலே கார்னிஷ் பண்ணுறேன். கட் பண்ணி இருக்கிற அந்த கொத்தமல்லி எடுத்து லேசாக எடுத்து தூவி விட்டுடலாம். இப்போ சுவையான சிக்கன் மசாலா ரெடி. இதை வந்து லைக் 4-5 பேர் வரைக்கும் நல்லா சாப்பிட்லாங்க ஒரு வேளை வச்சு.